ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது கேக்குதுன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜூம்ல அன்னைக்கு அந்த பக்கத்துல 3 டொட்டிக்கும் இந்த 3 டொட்டை பிரஸ் பண்ணனும்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ்னு சொல்லி ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்கு ஒரு இடம் ஒட்டிக்கும். நான் பேசுறது கேக்குதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே ரைட். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எங்கட கிரேட் 10க்குரியது. உங்களுக்கு இன்னும் எனக்கெல்லாம் டெக்ஸ்ட் புக் கிடைச்சிக்கும் எனக்கு கொஞ்சம் தெரியும். சரி, அதாவது உங்களுக்கு கிரேட் 10க்குரிய டெக்ஸ்ட் புக் கிடைச்சிக்கும் போது தெரியும், பெரும்பாலானவங்களுக்கு கிடைச்சிக்காது. அப்படி கிடைக்காதாக்கள் நீங்க நோன்பு முடியும் வரைக்கும் உங்களுக்கு லீவ் வைக்கிறார்கள், ஸ்கூல்ஸ்ல லீவ் வைக்கிறார்கள், உங்களுக்கு புக் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்படி இருக்கிறதுனால இன்னமும் புக் கிடைக்காதாக்கள் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். சரியா, லிங்க் அனுப்புறேன். தக்ஸலான்னு சொல்லி ஒரு வெப்சைட் உண்டு. இது ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால இயக்கக்கூடிய ஒரு வெப்சைட் உண்டு. இதுல உங்களுக்கு எந்த புக்கும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த யூனிட்டையும் எடுத்துக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு யூனிட்டை நான் அனுப்புறேன். சரியா, நான் உங்களுக்கு உங்களோட டெக்ஸ்ட் புக் அனுப்புறேன், நான் நோட்ஸும் தர போறேன். சரி, ஓகே, அது முதலாவது விஷயம். ஸோ இதுல பெரும்பாலாக்கள் என்கிட்ட கிரேட் 9 கிளாஸ் வாரீங்க. அதனால என்னை பத்தி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அதாவது என்ன நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க, குரூப்லேயே வைக்கிறீங்க பெரும்பாலான ஆக்கள். அப்படி தெரியாதாக்களுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் ஒன்று தரேன். என் பேர் இம்தாத் அன்சார். என் முழு பேர். நான் இப்போ படிச்சு கொண்டிருக்கிறது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. என் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாப். நான் இப்போ 4th இயர். எனக்கு இன்னொரு இயர் இருக்குது, அதாவது செமிஃபைனல் இயர். இன்னொரு இயர், ஃபைனல் இயர் 5th இயர். நான் இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்றதுனால பொதுவாக 5 வருஷம் ஆகும். ஒவ்வொரு கோர்ஸும் 5 வருஷம் எடுக்கும். ஸோ இப்போ நான் 4th இயர்ல இருக்கிறேன். அடுத்தது என்னென்றால், நான் ஸ்ரீலங்காவில் கம்போலர். இப்போ நான் இருக்கிறது லாகூர்ல, பாகிஸ்தான் லாகூர்ல. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கம்போலர். ஓகே ரைட். வளர்ந்தது கம்போலர், பிறந்தது தெளிவாக. சரி, அது வேற விஷயம். ரைட், ஓகே. இப்போ அடுத்தது நான் சொன்னால், எங்களோட கிளாஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிமுகம் கொடுத்தாரு. சரியா, முதலாவது எங்களோட வீக்லி 2 கிளாஸ் நடக்குது. சரியா, அந்த 2 கிளாஸ்ல உண்டு வெனிஸ்டே, புதன்கிழமை ஒரு கிளாஸும் ஃப்ரைடே ஒரு கிளாஸும் நடக்கும். சரியா, ஃப்ரைடே ஒரு கிளாஸும் நடக்கும். இந்த கிளாஸஸ்ல ஃப்ரைடே, வெனிஸ்டே, அதாவது நோன்பு நாட்கள் இல்லாம மற்ற நாட்கள்ல பொதுவாக நாங்க 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி, இல்லாட்டி 8:20 ஒவ்வொரு டைம் நாங்க, அதாவது 8:30, பொதுவாக 8:30 தான் ஸ்டார்ட் பண்றேன். 8:30 ஸ்டார்ட் பண்ணி 10 மணிக்கு முடியும். சரியா, 1.5 hour நடக்கும். அதே போல ஃப்ரைடேயும் அப்படித்தான், 8:30 10 மணி வரைக்கும். இப்ப நோன்பு நாட்கள்ல மட்டும் நோன்பு முடியும் வரைக்கும் 9:30 11 மணி வரைக்கும். சரியா, அந்த நோன்பு முடிகிற நேரம் கரண்ட் பிரச்சனையில சரி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு 8:30 10 மணி வரைக்கும் மாத்தலாம். இதுதான் நடக்கும். அப்ப வீக்லி 2 கிளாஸ், அப்ப மாசத்துக்கு மந்த்லி 8 கிளாஸ் நடக்கும். சரியா, 8 தியரி கிளாஸ். இந்த தியரி கிளாஸ்ல நான் என்ன செய்வேன்னு சொன்னால், உங்களுக்கு ஃபுல்லா தியரியை விளங்கப்படுத்திட்டு, சரியா, சயின்ஸ்ல தியரி விளங்கப்படுத்துறது மிக மிக முக்கியமான விஷயம். அதுக்கு உங்களுக்கு சொந்தமா படிக்கிற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. இப்ப இஸ்லாம் ஹிஸ்டரி, தமிழ், அந்த மாதிரி பாடங்களை ஓரளவு சொந்தமா தமிழே உங்களுக்கு சொந்தமா படிச்ச கஷ்டம். நீங்க கிரேட் 10 லெவலுக்கு வந்துட்டா சில பாடங்களை உங்களுக்கு சொந்தமா படிக்கலாம். ஒருத்தர விளங்கப்படுத்தல், ஒருத்தர வழிகாட்டல் இல்லாம சொந்தமா படிக்கலாம். அதுல மிக தொப்ல இருக்கிறது சயின்ஸும் மேக்ஸும். சரியா, அப்ப சயின்ஸுக்கும் மேக்ஸும் கட்டாயம் வழிகாட்டல் தேவை, இல்லாட்டி கஷ்டம். அப்ப தியரியை நான் ஃபுல்லா உங்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்துவேன். சரியா, நீங்க கிரேட் 9 கிளாஸ் வந்தாக்களுக்கு தெரியும் எப்படி தியரி விளங்கப்படுத்துன்னு சொல்லி. இன்ஷால்லா தியரி அப்படி போகும். தியரியோட சேர்ந்து இந்த தியரியோட உங்களுக்கு வர முடியுமான, இப்போ ஒரு பாடம் நான் படிச்சுட்டேன்னு சொன்னா, அந்த பாடத்துல வரையிலுமான அவ்வளவு கேள்விகளையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, அவ்வளவு கேள்விகள் வரையிலுமான வரக்கூடிய ஆல்ரெடி வந்த கேள்விகள் எல்லாத்தையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப உங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும் செய்யலாம். சரியா, அப்ப அதாவது கிளாஸ், எங்களோட கிளாஸுக்கு வர்றாக்கல்ல என்ன வித்தியாசம் தான், அவங்களுக்கு எல்லா வகையான கேள்வியும் செய்ய தெரியும். எந்த வகையான கேள்வி வந்தாலும் செய்ய தெரியும். பொதுவா இப்ப இந்த கிளாஸ்ல ஒரு 100 பேர் வராங்கன்னு சொன்னா, அந்த 100 பேர்ல ஒரு 60க்கும் மேலான ஆக்கள் எப்படியும் 85க்கு மேல எடுப்பாங்க. ஏன்னா அவனுக்கு பிழை வரையலாம். பிழை வர்றேன்னு சொன்னா நெசசரி ஒரு பை மிஸ்டேக்கா தான் வரணும்.
கவன இணைப்பில இல்ல டைம் இல்லாம போயிட்டு இல்லாட்டி வேற இப்ப நேத்து ஒரு கேர்ள் மெசேஜ் பண்ணாங்கன்ட்டு என்னென்றால் சார் எனக்கு எல்லாமே இந்த செய்யலும் எல்லா கேள்விகளும் விட தெரியும், ஆனா இந்த கிளாஸ் புள்ள கேட்டு அவங்களுக்கு இந்த விட சொல்லி கொடுத்து டைம் இல்லாம போயிட்டு அப்புறம் பேப்பரை இழுத்தெடுத்திக்கிறாங்க, ஒழுங்கா செஞ்சு கொடுக்கல. இந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டு தான் அதுக்கும் மார்க்ஸ் வந்துச்சு 89. சரியா? அப்ப நான் எதிர்பார்க்கிறேன் எல்லாருக்கும் 85க்கு மேல 80க்கு மேல தான் வரணும். அதுக்கு என்னால் ஏழுமான அவ்வளவு விஷயமும் இன்ஷால்லா கிளாஸ்ல கிடைக்கும். சரியா? அடுத்தது உங்களோட கையில தான் இருக்குது. ஏன்னா உங்களோட மூளையை எனக்கு கண்ட்ரோல் பண்ணல, உங்களோட மூளைக்கு ஏற்ற விஷயத்த நீங்க தான் செய்யணும். சரியா? ஆனா அது தவிர மத்த எல்லா வேலையும் நான் செஞ்சிருக்கேன். எல்லாம் சுருக்கம், பாஸ் பேப்பர்ல வரக்கூடிய சம்மரி, இது நான் உங்களோட ஓர்டர் சொல்லிட்டு போறேன். அப்ப தியரியும் கேள்விகளும் ஒரே கிளாஸ்ல நடக்கும். 8 கிளாஸ்லயும் மாசத்துக்கு நடக்கிற 8 கிளாஸ் நடக்கும். இடையில வீக்லி டெஸ்ட் நடக்கும். சரியா? கிரேட் 9க்கு இந்த கிளாஸ் வந்தாக்களுக்கு தெரியும். 11 MCக்கு 11 நிமிஷத்துல நாங்க செய்யற மாதிரி ஒரு நான் வச்சுதேன் உங்களுக்கு. 3-4 பேப்பர் செஞ்சோம், அதுக்குள்ள அதுல டைம் போயிடுச்சு. 3 பேப்பர் கிட்ட செஞ்சோம் நினைக்கிறேன். ஸோ இது ரைட்டா, இந்த மாதிரி பேப்பர்ஸ் வீக்லி நடக்கும். ரைட்டா, மாசத்துக்கு 2 இல்லாட்டி 3 தடவை நாங்க நடக்கிற மாதிரி தான் நாங்க பிளான் பண்றோம். ஒவ்வொரு பாடத்துல ஒவ்வொரு பகுதிகள் முடிகிற நேரம் அந்த பகுதிகளுக்குரிய 11 MCQ தந்து அந்த 11 MCQ கூடிய விடைகளை நாங்க கலந்துருக்கோம். சரியா? கிளாஸ்ல போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப இது வீக்லி டெஸ்ட். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் முடிய கொள்ள பேப்பர் வரும். சரி, ஒவ்வொரு யூனிட் முடிய கொள்ள எந்த கிளாஸ்ல வந்து தியரி தெளிவா படிச்சு கொடுக்கணும். ரெண்டாவது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு தான் மார்க்ஸ் வரும். சரியா? சும்மா நீங்க பாருங்க, பொதுவா வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து கிளாஸ் வரக்கூடிய பிள்ளைல பொதுவா ஹையஸ்ட் வாராக்கள் தான் பொதுவாக அந்த லீடிங் இருக்கிறாக்கள் தான் கிளாஸ் வருவாங்க. சரியா? ரீசன் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் யார், அதாவது யார்கிட்ட படிக்கணும்ன்ற ஒரு விளக்கம் வந்து சரியான முதிர்ச்சி அடைஞ்சா, அதாவது இப்ப சயின்ஸ்ல ஒரு 85-89 இருக்கிறாங்கன்னா நல்ல ஒரு நாலேஜ் இருக்கிறார். ஒரு 70க்கு மேல வருதுன்னா சயின்ஸ்ல நல்லாவே ஒரு அறிவு கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான ஆக்கள் வந்து சும்மா அந்த சல்லி கூட எடுக்கிற ஆக்கள் தான் ஸ்டாண்டர்டான ஆக்கள். இல்லாட்டி இந்த என்ன சொல்றது, சும்மா ஒரு ஃபன்னா இருந்துட்டு கிளாஸ்ல ஒரு 1 hour சும்மா, அதாவது தியரியை ஃபோக்கஸ் பண்ணாம கேள்வி செய்யறத ஃபோக்கஸ் பண்ணாம நல்லா ஜொலியா கதைன்னு கதைச்சிட்டு ஹீரோ அப்படி ஒரு கூட்டமா இருந்தாலும் அந்த மாதிரி அப்படியே கூட்டமா அழிவுன்னு போவாங்க கிளாஸுக்கு. ஆனா மார்க்ஸ் வராது. சரியா? மார்க்ஸ் வரவே அது எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது. 2014 நான் ஓ லெவல் செஞ்சேன். 2014 சரியான வயசு இப்ப எனக்கு 23 வயசு, அந்த ஒரு வயசாளி. 2014 ஓ லெவல் செஞ்சேன் நான். சரி, இப்ப நீங்க 2023 ஓ லெவல் செய்ய போறீங்க. 2014 நான் செய்யற நேரம் நான் சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் நான் கிளாஸ் போகல. ரீசன் என்ன, என்னோட வாப்பா வந்து மேக்ஸ் டீச்சர் அந்த டைம்ல. ஸோ மேக்ஸ் நான் என்னோட வாப்போட கூட்டாளி மட்டும் நான் கேட்டு படிச்சேன். ரெண்டாவது வந்து சயின்ஸ் வந்து நான் மெயினா கிளாஸ்ன்னு சொல்லி போகல. நான் என்ன செஞ்சேன்னா என்னோட சிஸ்டர் ஒண்ணி தான் அவங்கள்ட்ட கேட்டு படிச்சேன். மெயினா கிளாஸ் எல்லாம் போகல, சிஸ்டர் ஒண்ணி தான் எங்க தாத்தா வந்து அவங்கள்ட்ட நான் கேட்டு ஃபுல்லா படிச்சேன். சரியா? ஆனா எந்த கிளாஸ்ல 40 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேரால கிளாஸஸ் போனாங்க. சரி, அந்த கிளாஸஸ்ல என்ன தெரியுமா டிஃபரெண்ட், சும்மா ஜோக் அடிச்சு கொண்டு சிரிச்சு கொண்டு கதைச்சு கொண்டு அப்படிதான் அந்த கிளாஸ். சரியா? அந்த மாதிரி கிளாஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு போகலாம் அந்த மாதிரி கிளாஸஸ்க்கு. சரியான மார்க்ஸ் வராது. ஆனா கிளாஸ்ல ஏ வந்தது எனக்கு மட்டும் தான். சரியா? பீத்தி கொள்றதுக்கு இல்ல, உண்மையா ரியாலிட்டி இதுதான் சொல்றேன், இதுதான் யதார்த்தம். சரியா? ஏ வந்தது எனக்கு மட்டும் தான் கிளாஸ்ல, மற்ற ஒருத்தருக்குமே வரல. சீரியஸா சொல்றேன், 40 பேர்ல ஒருத்தருக்கு சரி வரல. அப்ப இதுதான் நிலைமை. சயின்ஸுக்கு வந்து கிளாஸ் போற நேரம் என்ன சொல்றீங்க சரியான அப்படின்னா, இப்ப நேத்து ஒருத்தர் கேட்டாங்க, நேத்துல ஒரு 1 week முதல்ல மாதிரி ஒருத்தர் கேட்டாங்க, சார் இப்ப எனக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் புள்ளி வந்து கிளாஸுக்கு யாரு சரி இருந்தானே எனக்கு சொல்லணும் அப்படின்னு. அப்ப நான் ஒருத்தர் நம்பரை கொடுத்தேன். அவரோட மந்த்லி ஃபீஸ் எவ்வளோன்னா 1200 ரூபாய் ஆன்லைன் கிளாஸ் வேறு. அதுல வேற ரெஜிஸ்ட்ரேஷன் 1200 ரூபாய். எனக்குண்டா தெரியா அவருக்கு அவ்வளோ எண்ணத்துக்கு சல்லின்னு சொல்லி ரைட்டா. 1200 ரூபான்றது வந்து எனக்குண்டா தெரியும் அந்த அளவு அதாவது பில்கேட்ஸுக்கு படிச்சு கொடுத்தாலும், பில்கேட்ஸ் வந்து உங்களுக்கு படிச்சு தந்தாலும் இவ்வளவு எடுக்க தேவையில்லை. சரியா? பெரிய பெரிய அறிவு ஐன்ஸ்டீன் வந்து படிச்சு தந்தாலும் இவ்வளவு எடுக்க தேவையில்லை. சரியா? ஆனா செய்ய வழி இல்லை. அப்படி சரியான மாதிரி ஸ்ரீலங்கால நிலைமையும் அவங்க யோசிக்கிறாங்க இல்ல, அந்த மாதிரி இதாக்குறாங்க, அது செய்ய வழி இல்லை. ஸோ அது அவங்களோட விருப்பம், அவங்களுக்கு வேண்டியது செஞ்சு கொள்ளலாம். ஆனா நீங்க புள்ளை யோசிச்சு இதுக்கு போறோம். இப்ப கிரேட் 10க்கு வந்துட்டீங்க. சரி, இதுக்கு போற விளையாட்டு இல்லை. கிரேட் 10, 11 தான் உங்களோட ஓ லெவலுக்கு ரெடி ஆக வேண்டிய டைம்.
சரி, ஓ லெவலுக்கு ரெடி ஆக வேண்டிய டைம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஓ லெவல் முடிஞ்சோன்னு உங்களுக்கு நிம்மதி வரும், அப்படி இல்லை. ஏ லெவல் முடிஞ்சோன்னு உங்களுக்கு நிம்மதி அது இல்லை. கேம்பஸ் முடிஞ்சோன்னு உங்களுக்கு நிம்மதி அதல்ல. சரியா, நாங்க எப்பயும் ஒர்க் பண்ணிக்கொண்டே தான் நிக்கணும். அதுல இப்பதான் ஸ்டார்ட் பண்ற டைம். ஸ்காலர்ஷிப்ல ஸ்டார்ட் பண்றது. ஸ்காலர்ஷிப்ல நீங்க பண்ணா இருந்திக்கணும் கொஞ்சம். ஸ்காலர்ஷிப்ல சீரியஸ் ஆயிட்டு ஓ லெவல்ல ஜோக் அடிச்சு கொண்டீங்கன்னா கேஸ் பாரு. அப்படித்தான் எல்லா இடத்துலயும் நடக்கிற. சரியா, சரி, ஓகே. அப்ப எங்களோட கிளாஸ் இப்படி நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் முடிய கொள்ளையும் பேப்பர் வரும். அந்த யூனிட் முடிய கொள்ள அந்த யூனிட் முழுமையான நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, மிஸ் பண்ணாம எழுதி கொள்ளலாம். எல்லா நோட்ஸையும் முழுமையான குறிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் முடிய கொள்ளையும் அந்த கிளாஸ்ல நான் படிச்சு கொடுத்த இந்த எழுதின இந்த போர்டில் எழுதிருந்தானே, இந்த போர்டில் எழுதின PDF ஃபைல் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் முடிய கொள்ள உங்களுக்கு அகாடமியால தனித்தனியா வந்து சேரும். சரியா, அப்ப நோட்ஸும் மிஸ் அப்படியே நோட்ஸும் மிஸ் ஆகாது, எல்லாத்தையும் எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி கிளாஸ் உங்களுக்கு தவறினா, எல்லா கிளாஸுக்கும் எனக்கு கிளாஸ் நடக்கிற நேரத்துல வரணும். சரியா, அப்படியே தவறுதுன்னு சொன்னா, தவறுதலா மிஸ் ஆகுதுன்னு சொன்னா ரெக்கார்டிங் எடுத்துக்கொள்ளலாம். சரியா, ரெக்கார்டிங் ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம். ரைட், இவ்வளவுதான் எங்களோட கிளாஸ் சம்பந்தமான விஷயம். வேற என்ன? ரைட், அவ்வளவுதான். நாங்க அப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னண்டால் இது உங்களுக்கு நான் சொல்லணும். என்னண்டால் எங்களோட O level பேப்பர், இதுக்கு பிறகு வரக்கூடிய பேப்பர் எல்லாம் கிரேட் 9 கிரேட் 8 மாதிரி லேஸா இருக்காது. சரியா, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு இருக்குது. எங்களோட டேர்ம் டெஸ்ட், எங்களோட கிரேட் 11 ஆயிக்கணும், கிரேட் 10 ஆயிக்கணும், ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், O level வரைக்கும் ஒரு பேட்டர்ன் உண்டு, ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு, ஒரு வடிவம் உண்டு பேப்பருக்கு. சரியா, அந்த வடிவம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா, முதலாவது உங்களுக்கு MCQ பேப்பர்ஸ். MCQ என்ன? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். அதாவது தமிழால் சொல்லுவாங்க பல் தேர்வு வினாக்கள். அப்படின்னு என்னது பல் தேர்வு வினாக்கள் சொன்னா உங்களுக்கு 4 விடைகள் தருவாங்க, ஒன்றை நீங்க தெரிவு செய்யணும். கோட் அடிக்கிற கேள்வி. சரியா, அப்ப 4 விடைகள் தருவாங்க, நீங்க ஒன்றை தெரிவு செய்யணும். சரியா, 4 விடைகளில் ஒன்று. உங்களுக்கு ஒரு கேள்வி தருவாங்க. இந்த மாதிரி 40 கேள்விகள் உங்களுக்கு இருக்கு. சரியா, இந்த 40 கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு 1 மார்க், ஒரு கேள்விக்கு 1 புள்ளி. இது என்னோட பார்ட் 1 பேப்பர். சரியா, பார்ட் 1 பேப்பர் இப்படி இருக்கு. பார்ட் 2க்கு வந்தீங்கன்னு சொன்னா, பார்ட் 2 வந்து 2 வகையா பிரிக்கும். பார்ட் 2 வந்து 2 வகையா பிரியும். இது நாங்க எழுதக்கூடியது, கோட் எழுக்கிறதால. ஒன்று ஸ்ட்ரக்சர், அல்லது நாங்க சொல்லுவோம் பகுதி ஏன்னு சொல்லுவோம், அல்லது நாங்க சொல்லுவோம் கட்டமைப்பு வினாக்கள் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கட்டமைப்பு வினாக்கள். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் அல்ல, அடுத்தது வந்து நாங்க சொல்ற எஸ்ஏ. சரியா, பார்ட் 2 2ஆ பிரியும். எஸ்ஏ அல்லது பகுதி பின்னு சொல்லுவோம். அதாவது பார்ட் 1 பார்ட் 2 உங்களோட பேப்பர் வந்து 2ஆ பிரியுற. சரியா, சயின்ஸ் பேப்பர் வந்து 2ஆ பிரியும். பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி பார்ட் 1ல 40 MCQ வைக்கும். அந்த 40 MCQல ஒரு கேள்விக்கு 1 புள்ளி. சரியா, ஸ்ட்ரக்சருக்கு வந்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு 4 கேள்விகள் செய்யணும். சரியா, 4 கேள்விகள் செய்யணும். 4ம் கட்டாயம், தெரிவு செய்யலாம். 4ம் கட்டாயம் செய்யணும். சரியா, 4ம் கட்டாயம் செய்யணும். அதுக்கு அடுத்தது எஸ்ஏக்கு வந்தீங்கன்னா எஸ்ஏல 5 கேள்விகள் தருவாங்க. சரியா, 5ல 3 தான் நீங்க செய்யணும். 3 தெரிவு செஞ்சு செய்யணும். சரியா, 3 தெரிவு செஞ்சு செய்யணும். அப்ப நீங்க பாருங்க, 4 கேள்விகள் இருக்குது. இந்த 4 கேள்விகள்ல முதலாவது கேள்வி, சரியா, இல்ல அதுல நான் டீட்டெயிலா சொல்றேன். நான் சும்மா சுருக்கமா சொல்றேன். என்னென்றால் இப்ப ஒரு கேள்வி எடுத்தா, இந்த 4 கேள்வி ஒரு கேள்வி எடுத்தா அந்த ஒரு கேள்வி A பார்ட், B, Cன்னு சொல்லி பிரிஞ்சிக்கும். சில நேரம் Dன்னும் பிரிஞ்சிக்கும். சரியா, ஒரு கேள்வி வந்து A, B, C, Dன்னு சொல்லி பிரிஞ்சிக்கும். அதே போல நீங்க எஸ்ஏக்கு வந்தீங்க என்றால், சரியா, 3 கேள்விகள், 5 கேள்விகள் தருவாங்க. அதுல 3 கேள்விகளை செய்யணும். 5 கேள்விகள்னு சொன்னா அதாவது முதலாவது கேள்வி இருக்கும் உயிரியல் பகுதி இருந்து. உயிரியல்டா என்ன? உயிரியல் சொன்னால் பயாலஜி. முதலாவது கேள்வி வந்து பயாலஜில இருந்து இருக்கு. 2வது கேள்வி இரசாயனவியல் இருந்து இருக்கு. இரசாயனவியல், சரியா, கெமிஸ்ட்ரி. அதாவது எஸ்ஏல, அதாவது எஸ்ஏ கேள்விகள்ல, கட்டுரை வினாக்கள்ல, எஸ்ஏ கேள்விகள்னா கட்டுரை வினாக்கள். சரியா, கொஞ்சம் கூட எழுதணும். கட்டுரை வினாக்கள்ல
கட்டுரை வினாக்கள் 5 ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த பாருங்க, பார்ட் 2க்கு நீங்க வந்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல 4 கேள்விக்கு தானே, ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற 4 கேள்விகள் 1 2 3 4 போட்டி அந்த கேள்விகளுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு கட்டுரை வினாக்களுக்கு வந்தீங்கன்னா கட்டுரை வினாக்கள் 5 ஸ்டார்ட் ஆகும். இங்க 1 முதல் 4 வரை காணப்படும். இது கட்டமைப்பு வினாக்கள்ல 1 2 3 4 சொல்லி. அதே போல எஸ்ஏக்கு வந்தீங்கன்னு சொன்னால், கட்டுரை வினாக்களுக்கு வந்தேன்னு சொன்னா 5 6 7 8 அங்கல வகுத்து போறேன் 8 9 வரைக்கும் காணப்படும். சரியா? அதுல 5வது கேள்வி உயிரியல், என்னது பயாலஜி கேள்வி ஒன்று வரும். 2வது கேள்வி இரசாயனவியல், கெமிஸ்ட்ரி கேள்வி ஒன்று வரும். 7வது கேள்வி, அதாவது எஸ்ஏல 3வது 5 தான் போட்டிக்கும். எஸ்ஏல முதலாவது கேள்விக்கு 5 தான் போட்டிக்கும். ஏன்னா இதுல இருந்து வரக்கூடிய அப்படியே தொடர்ச்சியா வருது அந்த இலக்கம். சரியா? ஆனா எஸ்ஏல முதலாவது கேள்வி உயிரியல், 2வது கேள்வி இரசாயனவியல், 7வது கேள்வி பௌதிகவியல் கேள்வி பிசிக்ஸ். சரியா? பிசிக்ஸ். அதே போல 8வது கேள்வி பாருங்க எப்படி இன்ட்ரெஸ்டா வருது. இதெல்லாம் விளங்கி கொள்ளணும், அப்பதான் உங்களுக்கு படிக்கிற எண்ணத்துக்குண்டே விளங்கு. 8வது என்ன தெரியுமா, பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து வரும் ஒரு கேள்வி. அதாவது உயிரியலும் இரசாயனவியலும் சேர்ந்து வரும் ஒரு கேள்வி. 9வது கேள்வி கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் சேர்ந்து வரும். பௌதிகவியலும் இரசாயனவியலும் சேர்ந்து வரும். சரியா? சேர்ந்து வரும். இப்படித்தான் எங்களோட ஓலெவல் பேப்பர், எங்களோட டேர்ம் டெஸ்ட் எல்லாம் இப்படிதான் வரப்போகுது. அப்ப நீங்க டேர்ம் டெஸ்ட்டுக்கு படிக்கிறீங்கன்னு சொன்னால் சும்மா தியரியை படிச்சு வேலை இல்லை. இப்ப சும்மா தியரின்னு சொன்ன என்னது, குறிப்புகளை மட்டும் பாடமாக்கி வேலை இல்லை. இப்ப நீங்க கேள்விகளோட தான் படிக்கணும். இப்ப நீங்க ஓலெவலுக்கு வந்தாச்சு, ஓலெவல் தான் கிரேட் 10ம் 11ம். சோ கேள்விகளோட தான் நீங்க படிக்கணும். அப்ப முதலாவது நீங்க விளங்க வேண்டியது பேப்பர் எப்படி வருதுன்னு சொல்லி. அப்ப விளங்கிக்கோங்க. சம்மரி சொல்றேன், என்ன சொன்னேன், பேப்பர் 2ஆ பிரியுது, பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1ல 40 எம்சிக்யூக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு புள்ளி கிடைக்கும். பார்ட் 2க்கு வந்தீங்கன்னு சொன்னா 2ஆ பிரியும், பகுதி ஏ பகுதி பி. பகுதி ஏன்றது கட்டமைப்பு வினாக்கள். சரியா? பேப்பர்ல எழுதணும், பேப்பர்லயே சின்ன இடைவெளி தந்திப்பாங்க, அதுல எழுதணும். அதான் கட்டமைப்பு வினாக்கள்னு சொல்றேன். அதுல 4 கேள்விகள் இருக்கும், 1 2 3 4ன்னு சொல்லி. அடுத்து 5 6 7 8 9 எல்லாம் கட்டுரை வினாக்கள், பகுதி பில வரக்கூடிய வினாக்கள். சரியா? பகுதி பில முதலாவது உயிரியல் கேள்வி ஒன்று இருக்கும், 2வது இரசாயனவியல் கேள்வி ஒன்று இருக்கும், பௌதிகவியல் கேள்வி ஒன்று இருக்கும், 8வது பயாலஜி கெமிஸ்ட்ரி, 9வது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ். பாருங்க, நான் சொல்லித்தர விஷயத்த பாருங்க. எங்களுக்கு பேப்பர் வார எப்படின்னு தெரிஞ்சா, பேப்பர்ல எப்படி கேள்வி எடுப்பான்னு தெரிஞ்சா, நாங்க படிக்கிற நேரம் தேவையானதை மட்டும் படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சரி, நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாக்களுக்கும் சரியா அதே மாதிரி நல்லா படிக்கிறாக்களுக்கும் என்ன வித்தியாசம்? சில ஆக்கள் எல்லாருமே பொதுவா நல்லா படிப்பாங்க. சரியா? ஒரு 5 பேர் வைங்களேன், ஒரு 5 பேர் நல்லா படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மார்க்ஸ் வரும். இந்த 4 பேரும் ஒரே மாதிரி தான் படிக்கிறாங்க. ஆனா ஏக்கு தான் நாங்க சொல்லுமே 90க்கு மேல வருதுன்னு சொல்லி. ஆனா டிக்கு ஒரு 65 தான் வருது. நான் பாத்திக்கிறேன், சில புள்ளி நல்லா படிப்பாங்க, ஆனா மார்க்ஸ் குறைவா வரும். காரணம் என்ன தெரியுமா? சும்மா குறிப்புகளை மட்டும் பாடமாக்குற, கொடுக்குற குறிப்புகளை மட்டும், நோட்ஸை மட்டும் பாடமாக்கி கடைசிக்கு மார்க்ஸ் வராம விட்டுடும். ஏனது? பிராக்டிஸ், அதாவது பயிற்சி போதா. கட்டாயம் பயிற்சிகளை நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்ப அது ஒரு விஷயம், நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஓலெவலுக்கு வர்ற நேரம். இப்ப நாங்க வருவோம், எங்களோட சயின்ஸ்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வகையா பிரிக்கப்படும். ஒன்று என்னது? உயிரியல், இரசாயனவியல், பௌதிகவியல். சரியா? இதுதான் சயின்ஸ். உயிரியல் சொன்னால் பயாலஜி, கெமிஸ்ட்ரின்னு சொன்னா இரசாயனவியல் சொன்னா கெமிஸ்ட்ரி, பௌதிகவியல் சொன்னால் பிசிக்ஸ். சரியா? இதுல இந்த உயிரியலோடு தொடர்புபடுகின்ற பாடங்கள் எங்களுக்கு, நாங்க உயிரியலோ கிரேட் 10ல வரக்கூடிய உயிரியலுடன் தொடர்புபடுகின்ற பாடங்களை பார்ப்போம். சரியா? கிரேட் 10ல முதலாவது பாடம் யூனிட் 1. சரியா? நாங்க உயிரின் இரசாயன அடிப்படைன்னு சொல்லுவோம். உயிரின் இரசாயன அடிப்படைன்னு சொல்லுவோம். இது முதலாவது பாடம்.
இது வந்து உயிரியலுக்குரிய பகுதி. சரியா? உயிரியலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அலகு, ஒரு யூனிட். சரியா? அதே மாதிரி நாங்க ரெண்டாவது படிக்க போறது வந்து பகுதியவியலுக்குரியது, நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் படிப்போம். மூணாவது வந்து கெமிஸ்ட்ரிக்குரிய பகுதி. எங்களோட மூணாவது யூனிட், கிரேட் 10ல மூணாவது யூனிட் பாருங்க, கெமிஸ்ட்ரிக்குரிய பகுதி, சடப்பொருட்களின் கட்டமைப்பு. சரியா? கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய படிக்க போகும். அதுக்கு பிறகு கண்டினியூஸா நாங்க பிசிக்ஸ் தான் படிக்க போறோம். அதாவது நியூட்டனின் இயக்க விதிகள், அதுக்கு பிறகு உராய்வு விசை, அதுக்கு பிறகு விளையுள் விசை, விசைகளின் சமநிலை, விசைகளின் திருப்பம். இப்படி நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு படிப்போம். சரியா? கெமிஸ்ட்ரியில அப்படியே படிச்சுட்டு போவோம். அதுக்கு போறோம் நாங்க பயாலஜி பாடம் ஒன்று படிப்போம். சரியா? பயாலஜியில நாங்க படிக்க போறது வந்து தாவரக்களம், விலங்குக்களம் பார்ப்போம். சரியா? அதுக்கு போறோம் அங்கிகளின் சிறப்பியல்பு பார்ப்போம். சரியா? அப்ப பயாலஜில வரக்கூடிய பாருங்க, இப்படி லிஸ்ட போட்டு போறேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதி முடிப்போம், அது கூட பார்ப்போம். கெமிஸ்ட்ரியில இரசாயனவியல சடப்பொருட்களின் கட்டமைப்பு முதலாவது. அதுக்கு பிறகு என்ன வருதுன்னு சொன்னா நாங்க சொல்லுவோம் சடப்பொருட்களின் அளவறிதல். சரியா? அளவறிதல் இது வந்து 7வது யூனிட், கிரேட் 10ல வரக்கூடிய 7வது யூனிட். அதுக்கப்புறம் இரசாயன பிணைப்புகள். இதோட எங்கட பார்ட் 1, இதுதான் எங்கட பார்ட் 1க்கு வரக்கூடிய விஷயம். சரி, எங்கட பார்ட் 1ல இந்த யூனிட்ஸ் தான் நிக்குது. இதுக்கப்புறம் பார்ட் 2 வருவோம். நாங்க பார்ட் 2ல வந்து அவ்வளவு யூனிட்ஸ் இல்ல, நான் எல்லாத்தையும் எழுதிக்கொள்வோம். சொன்னால் இது கொஞ்சம் சின்ன ஒரு விஷயம் விளங்கப்படுத்துறதுக்கு நான் தேவை வேண்டியது, அதனால எழுதுறேன். அங்கிகளின் பாகுபாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் படிப்போம். பார்ட் 1 இதுவரைக்கும் பார்ட் 1 பார்ட் 1 புக்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்ட் 2 வருது. அங்கிகளின் பாகுபாடு பார்ட் 2. அதுக்கப்புறம் உயிரின் தொடர்ச்சி, விலங்கினப்பெருக்கம், தாவர இனப்பெருக்கம் படிப்போம். சரி, உயிரின் தொடர்ச்சி. அதுக்கப்புறம் பிசிக்ஸ் கேள்விகள், நீர்நிலை அமுக்கம். சரியா? நீர்நிலை அமுக்கம். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில ஒரு பாடம் வருது, சடப்பொருட்களின் மாற்றம், சடப்பொருட்கள் ஏற்படும் மாற்றம். சரியா? அதுக்கப்புறம் தாக்க வீதம். ரைட். அடுத்தது வந்து பிசிக்ஸ் 2 இருக்குது. பிசிக்ஸ்ல 2 கேள்விகள் வரும். 2 பாடம் இருக்குது. வேலை சக்தி வலு. அடுத்தது வந்து ஓட்டமின்னியல். சரியா? ஓட்டமின்னியல். அதுக்கு அடுத்தது கடைசியா பயாலஜி பாடம் ஒன்று இருக்குது. அதுதான் தலைமுறை உரிமை. சரியா? அப்ப நாங்க படிக்க போறதுக்கு முதல்ல என்னத்தை படிக்க போறோம்னு சொல்லி முதலாவது கணிக்கிறோம். ரைட்டா? அப்ப இன்னைக்கு சயின்ஸ் சொல்லி வர நேரம் உயிரியல். பயாலஜியில பாருங்க, எங்களுக்கு எத்தனை பாடம் இருக்குது? 1 2 3 4 5 6. சரியா? 6 யூனிட் நாங்க படிக்க போறோம். அதே போல கெமிஸ்ட்ரியில 1 2 3 4 5 யூனிட் இருக்குது. அதே மாதிரி பிசிக்ஸ்ல தான் கூட பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. சரி, இதுல 9 யூனிட் இருக்குது, இதுல 5 யூனிட் இருக்குது, இதுல 6 யூனிட் இருக்குது. சரியா? ஓகே. இதுல நான் இப்படித்தான் நாங்க படிக்க போறோம். சரியா? என் ஆர்டர் கொஞ்சம் வித்தியாசப்படும். என்ன டேர்ம் டெஸ்ட்டை நான் டார்கெட் பண்ணி நான் செஞ்சு கொண்டு போவேன். என்ன டேர்ம் டெஸ்ட்ல எனக்கு நல்ல மார்க்ஸ் வேணும், ஓ லெவல்ல நல்ல மார்க்ஸ் வேணும், அது வேற விஷயம். ஓ லெவலுக்கு வேறையா ரெடி பண்ணுவேன். அதே மாதிரி பேரலா டேர்ம் டெஸ்ட்ல நல்ல மார்க்ஸ் வரதுக்கு கொண்டு போகணும். சரியா?
அப்ப அதுல வந்து மிக முக்கியமான பாடங்களாக ஓலவலுக்கு மிக முக்கியமான பாடங்களாக நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்பக்கு உங்களுக்கு தேவை. இப்ப நீங்க சின்ன பிள்ளைய பெருசா அதாவது இப்பதான் நீங்க கிரேட் 9ல இருந்து இப்பதான் 10க்கு வந்திருக்கிறதுனால மிச்சம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஓலவலுக்கு மிக முக்கியமான பாடங்கள் அதை நான் மார்க் பண்றேன் ஃபர்ஸ்ட். சரியா? ஒன்று வந்து இது தலைமுறை உரிமை. சரியா? தலைமுறை உரிமை. ரெண்டாவது வந்து உயிரின் தொடர்ச்சி. மற்ற எல்லா பாடங்களும் முக்கியம் தான். ஆனா ஓலவலுக்கு அடிக்கடி எதனாலும் வரக்கூடிய ஒரு பாடமாக நாங்கள் இதை கருதுறோம். இந்த மாதிரி பாடங்களை கருதுறோம். அதே மாதிரி சடப்பொருட்களின் கட்டமைப்பு, சடப்பொருட்களின் அளவறிதல், சடப்பொருட்கள் நடைபெறும் மாற்றங்கள், இந்த 3 யூனிட்டும் ஓலவலுக்கு அடிக்கடி வரக்கூடிய விஷயம். அடுத்தது வந்து ஓலவல்ல அடிக்கடி வருதுன்றதை விட பிசிக்ஸ்ல வந்து என்ன தெரியுமா, பிசிக்ஸ் பகுதிகள் இன்றைக்கு இந்த பௌதியவியல் பகுதிகளில் எல்லாமே வரும். சரியா? எல்லாமே வரும். எல்லா யூனிட் ஒரு யூனிட்டும் எங்களுக்கு விட்டுட்டு போகல. எல்லா யூனிட்டும் பிசிக்ஸ்ல வரும். எல்லா யூனிட்டும் வரும். அதுல அடிக்கடி எந்த புள்ளில் சந்தேகம் வந்து கேட்கக்கூடிய ஒரு பாடம் தான் நீர்நிலையியல் அமுக்கள். சரியா? அப்ப இன்னைக்கு நாங்க என்னென்ன பாடங்கள் எங்களுக்கு முக்கியம், என்னென்ன பாடங்கள் இருக்குது, இதுதான் ஒரு ஐடியா. இதைத்தான் நாங்க படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல. நாங்க முதலாவது யூனிட் வந்து இது உயிரின் இரசாயன அடிப்படை. இங்கதான் நாங்க பேசுகிறோம். இதுபோல இவ்வளவு எல்லாம் படிச்சு இதோட எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும். இதோட கிரேட் 10 முடிஞ்சு. சரியா? நாங்க சிலபஸ முடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சிலபஸ கணக்க முடிப்போம். ஆனா நீங்க விலையும் கொள்ளணும். இந்த பகுதிகள் இருக்குது, இதெல்லாம் நாங்க படிக்கணும் அப்படின்றத ஐடியா வச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்ன்றது சும்மா ஓவரால் ஐடியா ஒன்று தந்திக்கிறேன். பேப்பர் எப்படி வருது, அதே மாதிரி அதாவது என்னென்ன பாடங்கள் ஈக்குது அப்படின்ற விஷயத்த நான் சும்மா ஒரு ஓவரால் ஐடியா தந்திக்கிறேன். பார்த்துக்கொள்ளலாமா? ரைட், ஓகே. இப்போ தலை போடுங்க. தேரியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னு சொன்னால் உயிரின் இரசாயன அடிப்படை. உயிரின் போடுங்க. உயிரின் இரசாயன அடிப்படை. உயிரின் இரசாயன அடிப்படை. ரைட், நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணோம். மிச்சம் அதாவது மிச்சம் லேட் ஆகாம ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். அப்புறம் போக எங்க சிலபஸை கொஞ்சம் ஃபாஸ்டா கொண்டு போவோம். சரி, அடுத்தடுத்த யூனிட்ல அடுத்த கிளாஸ்ல யூனிட் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போவோம். ஒவ்வொரு பகுதிகள் முடிகிற நேரம் நான் பேப்பர். சரியா? ஓகே. உயிரின் இரசாயன அடிப்படை. அது நாங்க என்ன படிக்க போறோம்னு சொன்னா, என்னோட உயிர் அங்கிகள்ல ஒரு மனுஷன் எடுத்தா, சரியா, ஒரு மனுஷன் எடுத்தா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மனுஷன் உடம்பு சரியா பிரதானமாக எதால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னா 4 சேர்வைகளால் ஆக்கப்பட்டி. சரியா? உதாரணம் சொல்ல போனா கார்போஹைட்ரேட். இதெல்லாம் எழுதுவானமே, சும்மா கவனிச்சுக்கோங்க. இன்னொன்று இருக்குது புரதம், இன்னொன்று இருக்குது லிப்பிட்னு சொல்லக்கூடியது ஒன்று. இன்னொன்று இருக்குது நாங்க சொல்லுவோம் நியூக்ளிக் அமிலங்கள்.
அப்ப எங்களோட உடம்பு முழுக்க இந்த 4 இரசாயன சேர்வைகளால தான் உருவாக்கப்பட்டது. எங்கட மட்டுமல்ல, தாவரங்கள்லயும் அப்படி. ஒரு தாவரம் மட்டும் வரைஞ்சாலும் அந்த தாவரத்துல உடல் முழுக்க, மனித உடல் முழுக்க, விலங்குகளோட உடல் முழுக்க இந்த 4 சேர்வைகளாக பிரதானமாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா இந்த 4 பேரால். சரியா? இந்த கார்போஹைட்ரேட் வந்து சரியா 4 மூலகங்களை கொண்டிருக்குது. நீ கிரேட் 9ல படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கார்பன் ஒரு மூலகம் ஒன்று இருக்குது. சரியா? ஹைட்ரஜன் ஒரு மூலகம் ஒன்று இருக்குது. ஆக்சிஜன் ஒரு மூலகம் ஒன்று இருக்குது. இந்த 3 மூலகங்களும் கார்போஹைட்ரேட்டை உருவாக்கும். சரியா? புரதம் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் இந்த 4 மூலகங்களாலே மாக்கப்பட்டிருக்குது புரதம். லிப்பிட் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரசன் அல்லது பாஸ்பரஸ் இப்படியான மூலகங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. நியூக்ளிக் அமிலங்கள் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் இந்த 5 மூலகங்களாலே ஆக்கப்பட்டிருக்கு. சரியா? பாருங்க, எங்கட உடம்பு அல்லது எங்கட உடம்பு மட்டுமல்ல, விலங்குன்னு எடுத்தா நாங்க சிங்கம், புலி, யானை எல்லாமே விலங்குகள் தான். அப்ப இன்னைக்கு விலங்குகள் எடுத்தா இந்த விலங்குகள் எல்லாமே என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்குது? இந்த 4 சேர்வைகளால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த 4 சேர்வைகள் எதால் ஆக்கப்பட்டிருக்குது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அதே போல நைட்ரஜன் இருக்குது, இன்னைக்கு சல்பர் இருக்குது, இன்னைக்கு பாஸ்பரஸ், பீண்டா பாஸ்பரஸ். ரைட்டா? அப்ப ஒரு உயிர் உருவாக்கப்படுறது, ஒரு உயிர் அங்கி உருவாக்கப்படுறது இந்த மாதிரியான மூலகங்களால் தான். சரியா? இந்த மாதிரியான மூலகங்களால தான் உருவாக்கப்படுது. இப்ப எங்கட உடம்ப ஜூம் பண்ணி போனோம்னால், அதாவது இப்ப நாங்க வெளியிருந்து பாக்குற நேரம் ஒரு முழுமையான மனுஷன் விளங்குறாங்க. எங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணா யோசிச்சு பாருங்க. நல்லா ஜூம் பண்ணி போக எங்கட கலங்கள் விளங்க தொடங்கும். எல்லாம் சின்ன இப்படியான கலங்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. கலங்களை இன்னும் ஜூம் பண்ணி போற நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலங்கள்லாம் விளங்க தொடங்கும். அதே நல்லா இன்னும் நாங்க ஜூம் பண்ணி கொண்டு போற நேரம், நல்லா பெருசாகி கொண்டு போற நேரம் எங்களுக்கு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தான் விளங்க தொடங்கும். உண்மைக்குமே எங்க உடம்பு முழுக்க எதால் ஆக்கப்பட்டிருக்குது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர், பாஸ்பரஸ் இன்னும் இருக்குது. இது நான் உங்களுக்கு மெயினா காட்டிக்கிறது. மெக்னீசியம் இருக்குது எங்களோட உடம்புல, இரும்பு இருக்குது எங்களோட உடம்புல. சரியா? கல்சியம் இருக்குது. ரைட்டா? இப்படியான இரசாயன பதார்த்தங்களால தான் எங்களோட உடம்பு உருவாக்கப்பட்டது. சரியா? அப்ப எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய இரசாயன பதார்த்தங்களை பத்தி படிக்கிறது தான் இந்த பாடம். ரைட்டா? அப்ப இதுதான் விலை கொள்ளணும். இதைத்தான் நாங்க இப்ப படிக்க போறோம். இந்த பாடம் முழுக்க வந்து எங்க உடம்புக்கு எப்படி இரசாயன மூலகங்கள், கெமிக்கல்ஸ் எல்லாம் எப்படி எங்க உடம்புக்கு அமைஞ்சு எங்க உடம்பு ஆக்குது, எங்க உடம்பு எப்படி அதாவது உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நாங்க இங்க படிக்க போறோம். சரியா? டப்பா பாப்போம். நாங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு வாருங்க. இப்ப எழுதுவோம். இதெல்லாம் இப்ப நான் வரைஞ்சு ஒண்ணும் எழுத வேணாம். இப்ப ஒன்றா எழுதலாம். உலகத்துல, சரியா, உலகத்துல
இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மூலகங்கள் என்னோட சேர்ந்து எழுதுங்க எல்லாரும். கண்டுபிடிக்கப்பட்ட மூலகங்கள் எத்தனைன்னு சொன்னா உலகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வந்து 118. உங்களோட புக்ல 115 போட்டிக்கிறாங்க. என்ன தெரியுமா அதுல இன்ட்ரெஸ்டான விஷயம், உங்களோட புக்கை எழுதி முடிச்ச உடனே 3 புதுசா கண்டுபிடிச்சாங்க. உங்களோட புக் எழுதினது நான் நினைக்கிறேன் இப்ப உங்களோட நியூ சிலபஸ் எழுதினது வந்து 2016 கொடுக்கறது தான் எழுதினாங்க. சரியா 2016 உங்களோட புக் எல்லாம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சோடனே புதுசா 3 கண்டுபிடிச்சான். அதோட இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கை 118 ஆயிடுச்சு. சரியா? உலகத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மாதிரி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹீலியம், நியோன், ஆர்கன், சரியா, இன்னும் ருபீடியம், சீசியம், பிரென்சியம், இப்படியான நிறைய மூலகங்கள் இருக்கு. இப்படியான 118 மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட மூலகங்கள். இந்த மூலகங்கள்ல இயற்கையாக காணப்படும் மூலகம், இயற்கையாக காணப்படும் மூலகங்கள் சொன்னா எத்தனை சொன்னா 92. அப்படின்னு என்ன சொல்ல வாரான், உலகத்துல 118 கண்டுபிடிச்சிக்கலாம், 92 இயற்கையானது. அப்ப மத்ததெல்லாம் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா இப்ப 118 நாங்க இயற்கையிலிருந்தே எடுத்துக்கிறோம். மண், கல்லு, தண்ணி, சரியா, வாயுக்கள், வளிமண்டலம், இதுல இருந்து நாங்க மூலகங்களை கண்டுபிடிச்சோம். 92 இயற்கையாவே இருந்துச்சு. இப்ப மிச்சதெல்லாம் எத்தனை இருக்குது? 8, 18 சொன்னா 26. மிச்ச 26 எங்கிருந்து வந்துச்சு? மிச்ச 26 எங்கிருந்து வந்துச்சுன்னா செயற்கையானது, ஆர்டிபிஷியல். அப்படி என்னது? மனுஷனே செஞ்சுக்கிறார். மனிதனே மூலகங்களை உருவாக்குறானே. சரியா? இயற்கையான மூலகங்களை கொண்டு அதை மாற்றி 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 சில இரசாயன மாற்றங்களை செஞ்சு மனுஷன் இப்ப உருவாக்க தொடங்கிட்டான் மூலகங்களை. சரியா? நல்ல பவர்ஃபுல்லான மூலகங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்குது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கடைசியா கண்டுபிடிச்ச அந்த மூலகங்களுக்கு தானே 3 மூலகங்கள். அதுக்கு வந்து ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் ஒரு சயின்டிஸ்ட், விஞ்ஞானி உண்டு. அதாவது தியரி ஆஃப் எவ்ரிதிங் சொல்லக்கூடிய ஒரு படம், நீங்க படம் பார்த்தீங்க. அதாவது அவரோட படம் தியரி ஆஃப் எவ்ரிதிங் சொல்லி, அதாவது அதை அதாவது உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் ஒரு தியரி கொண்டு வர பார்த்தாரு. அவர் கொண்டு வர எல்லாம் போய் திருச்சி செத்து வைத்தாரு. அவர் வந்து இந்த வீல் சேர்ல உட்கார்ந்திப்பார். கண்டிப்பீங்க எல்லாரும். இந்த போட்டோ காட்டுறேன் கடைசியா. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் கண்ணாடி போட்டிப்பாரு, வீல் சேர்ல உட்கார்ந்திப்பார். அவருக்கு அந்த அந்த நடக்க இது எல்லாமே இல்ல. அவர் ஒரு கண்டிஷன் ஒன்றிக்கு அவருக்கு வீல் சேர்ல. நீங்க உங்களுக்கு போட்டோ காட்டுறேன் சரியா, கிளாஸ் முடிவுல காட்டு. ஓகே, அப்ப இயற்கையாக காணப்படும் மூலகங்கள் 92. சரியா?
அப்ப மிச்ச மூலகங்கள் எல்லாம் அப்ப எழுதிக்கொள்வோம். இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மூலகங்கள் 118, இயற்கையான காணப்பட்டது 92. மிகுதி மூலகங்கள் அனைத்தும் கதிர் தாக்கங்களை மேற்கொண்டு மனிதனால் உருவாக்கப்படும். கதிர் தாக்கங்கள்ட்ட போட்டுக்கோங்க. ரேடியேஷன், ரேடியேஷனுக்கு தானே கதிர்கள். இந்த கதிர்களை கொண்டு மனுஷனை உருவாக்குறான். மூலகங்களை மனிதனால் உருவாக்கப்படுகிறது. எங்களுக்கு இயற்கையா இருக்கிறது எவ்வளவு? 92 வீதம் அல்ல. போன முறை ஒரு டேர்ம் டெஸ்ட்ல அதாவது போட்டிருந்தாங்க. அப்படின்னா இயற்கையாக காணப்படும் மூலகங்கள் 92 வீதமாகும். ஆட்கள் அந்த வீதத்தை காணல, எல்லாரும் போட்டு வந்துட்டாங்க. 92 மூலகங்கள் எண்ணிக்கை 92 மூலகங்கள் இருக்குது. 92 வீதம் இல்ல. சரி, ஓகே. இது ஏ லெவல்ல ஒரு கேள்வி வந்துச்சு பாருங்க. இப்ப படிக்கிறது ஏ லெவல்ல வரும். ஓகே, ரைட். அடுத்தது போட்டுக்கோங்க. போடுங்க. இவற்றில் அங்கி உடலில் காணப்படும் மூலகங்கள். இவற்றில் அங்கி உடலில் காணப்படும் மூலகங்கள் 25. அப்படின்னு சொன்னா அங்கி உடல் என்ன? ஒரு உயிர் அங்கி. எங்க உடம்புல எங்கட இயற்கைன்னு எடுத்தா அதுல தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உயிர் அங்கி. சரியா? தாவரம், விலங்கு, நுண்ணங்கிகள், இதெல்லாம் உயிருள்ள அங்கிகள். சரியா? ஆனா இதை தவிரவும் இயற்கை இருக்குதானே. கல்லு, மண், வளிமண்டலம், சரியா, நீர், திரவநிலைகள், மற்ற திரவங்கள், இதெல்லாமும் இயற்கை தானே. சரியா? அப்ப இயற்கைன்னு சொன்னா இவங்களும் இயற்கை தான். இவங்களும் உயிருள்ள இயற்கை, இவங்களும் உயிரற்ற இயற்கையும் இருக்குது. அப்ப இயற்கையாக காணப்படும் மூலகங்கள்ல 92 இருந்தாலும், நல்ல விளங்கிக்கோங்க, 92 இயற்கையில் இருந்தாலும் அந்த 92மே அங்கிகள்ல இருக்காது. சரியா? வெறும் எத்தனை இருக்குதா அங்கிகள்ல? 25 தான் இருக்குதா அங்கிகள்ல. சரியா? அங்கியுடல்ல காணப்படுறது 25. 92ல 25 எங்க இருக்குது? அங்கியுடல் இருக்குது. அப்ப மிச்சதெல்லாம் எங்க? மிகுதி மூலகங்கள் எங்க இருக்குது? இந்த கல்லுல, மண்ணுல, வளியில, வளிமண்டலத்துல, நீர்ல, மற்ற திரவ நிலைகள் எல்லாம் காணப்படுது. எது? மிச்ச மூலகங்கள் எல்லாம். அப்ப வெறும் இந்த 92ல வெறும் 25 தான் எங்க இருக்குது? அங்கியுடல்ல, உயிரங்கிகள்ல காணப்படுது. இது அடிக்கடி நீங்க வேண்டாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல அடிக்கடி
கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இந்த 92, 25, 118 இந்த கதை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பான். சரியா? அப்ப இனி போட்டுக்கொள்ளணும். இனி போடுங்க. இந்த பாருங்க, மிகுதி மூலகங்கள் கதிர் தாக்கங்களை மேற்கொண்டு மனிதரால் உருவாக்கப்படுகிறது. அப்ப 92 இயற்கைன்னு சொன்னா அதாவது மொத்தமா இருக்கிறது 118, அப்படித்தானே? அதுல 92 இயற்கையானது. அப்ப செயற்கையானது எவ்வளவு? 118 92 கழிச்சா 8, 18, 26 தானே? 26. சரியா? 26 வேண்ட பக்கெட்ல போட்டுக்கோங்க. 26 செயற்கையான மூலகங்கள். பாருங்க, நாங்க படிக்கிறோம் இயற்கையாக காணப்படும் மூலகங்கள் 92 படிக்கிறோம். சரியா? இதை வச்சு உங்கள்ட்ட எதிர்பார்ப்பான் செயற்கையான மூலகங்கள் என்னன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க உங்கள்ட்ட. 118 இருந்து 92 நீங்க கழிக்கணும். சரியா? அப்ப கழிச்சா உங்களுக்கு 26 வரும். அதை நான் ஆல்ரெடி தந்திக்கிறேன். ஓகே. அப்ப இனி பாருங்க, இன்னொரு கேள்வி வரலாம். இவற்றில் அங்கி உடலில் காணப்படும் மூலகங்கள் 25. சரியா? அப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி வரலாம், அங்கி உடலில் காணப்படாத மூலகங்கள் என்னன்னு கேட்கலாம். அப்ப 92ல 25 அங்கில இருக்கு. அப்ப அங்கில காணப்படாதது இதிலிருந்து கழிச்சா என்ன வருது? 25, 42, 67. 67 தானே? ஓகே. 67 மூலகங்கள் அங்கி உடலில் காணப்படாதவை. என்ன போடுங்க? அங்கி உடலில் காணப்படாதவை. அதான் சொல்ற வர நேரம் இப்படி படிக்கப்படாது. இப்படி டிரெக்டா படிக்கப்படாது. குறுக்கு முறையில யோசிக்கணும். எக்ஸாம் கேள்வி எடுக்கிறவனும் குறுக்கு வழியில தான் யோசிக்கணும். டிரெக்டா அங்கி உடலில் காணப்படும் மூலகங்கள் 25 கேட்டா லேசி. 5ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கும் சரி, மொண்டசரி பிள்ளைகளுக்கும் இது 25 சொல்லி கொடுத்து அதில் எழுதிட்டு போயிட்டு. ரைட்டா? இன்னைக்கு நீங்க என்னது இப்ப கொஞ்சம் லைட்டா வளர்ந்தாக்குன்றதுனால இந்த மாதிரி ஒரு குழப்பி கேள்விகளை கேட்போம். சரியா? அப்ப என்ன போட்டுக்கோங்க, 67 அங்கி உடல்ல காணப்படாது. சரி, அடுத்தது என்னன்னு சொன்னா, சரி, இது எழுதி கொடுங்க. அடுத்த பாயிண்ட்ல போடுங்க. அங்கி உடல்களில் அங்கிகளில் மிக அதிக அளவில் காணப்படும்
அல்லது போடுங்க, அல்லது போடுங்க, மிக அதிக அளவில் காணப்படும், அல்லது முதல் அதை பிரக்கெட் போடும், இப்படி பிரக்கெட் பண்ணுங்க. சரியா? அங்கிகளில் மிக அதிக அளவில் காணப்படும் அல்லது முதல் 4 மூலகங்கள், அங்கிகளில் காணப்படும் முதல் 4 மூலகங்கள் அல்லது மிக அதிக அளவில் காணப்படும் 4 மூலகங்கள் இருக்கு. 4 மூலகங்கள் வந்து 3 பேர் இருக்கிறாங்க, சரி 4 பேர் இருக்கிறாங்க. சரியா? ஒன்று வந்து சொல்லுவோம். சரியா? இப்ப இங்க பாருங்க, அங்க 25 மூலகங்கள் இருக்குன்னு சொன்னோமே, அந்த 25ல 4 பேர் தான் பிரதானமான ஆட்கள். சரியா? மற்ற ஆட்கள் எல்லாம் மிகவும் புறக்கணிக்கத்தக்க ஆட்கள். அதாவது இல்லன்னு எடுக்கலாம், இல்லன்னு எடுக்கல, இப்படி நிக்கிறதா இதுதான் போகுது. ஆனா வந்து மிகவுமே சிறிய அளவு விகிதத்துலதான் காணப்படுது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரது பாருங்க. ஆக்சிஜன் முதலாவது அதிக அளவு காணப்படக்கூடிய ஒரு மூலகம் கேட்டா அது ஆக்சிஜன். அங்கல்ல மிக அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகங்கள் வந்து ஆக்சிஜன். கேட்டா மனிதன்ல மனிதனில் ஆக்சிஜன் 65% இருக்கு. ஆக்சிஜன் காம்னு போட்டா காணப்படும், காம்னு போட்டா காணப்படும், ஏம்னு போட்டா எனப்படும். சரியா? உன்னோட சொல்லிக் கொண்டு வரேன், தெரிஞ்சாக்கள் ஓகே, தெரியாதாக்கள் நோட் பண்ணிக்கோங்க. காம்னு போட்டா காணப்படும். மனிதனில் 65% என்ன காணப்படும்? ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜன் தான் ஃபர்ஸ்ட் ஆல். உலகத்திலே அதிக அளவு காணப்படுற ஒரு மூலகம் கேட்டா ஆக்சிஜன். அங்கிகள திணிவுல அதிக அளவு காணப்படுறது வந்து ஆக்சிஜன் தான். அதுக்கு அடுத்தது யாரு காணப்படுற? கார்பன். கார்பன் மனிதனில் எத்தனை காணப்படுதான்? 18% காணப்படுது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு விஷயம் சரி ஸ்கிப் பண்ணல, எல்லாத்தையும் பாடமாக்கி வச்சுக்கணும். இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இதுவரைக்கும் கிரேட் 9 உங்களுக்கு 40 வந்துனீங்களே, 32 வந்துனீங்களே. இப்ப நீங்க சொல்றது போக்கஸ், நான் சொல்றது அப்படியே நீங்க எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு ஷுவரா 90க்கு மேல எடுக்கலாம். ஒரு முறை உங்களுக்கு 70க்கு மேல மார்க்ஸ் வந்துச்சுன்னா அது அடுத்த முறை எப்படியுமே கூட தான். ஒரு நாளும் குறைய போறல, ஃபுல்லா நீங்க அது அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் உண்டு, அந்த அந்த என்ன சொல்றதுக்கு மனதைரியம் மட்டும் வந்து. சரியா? அதோட நீங்க அதை விட்டு கொடுக்க மாட்டீங்க, அப்படியே கண்டினியூஸா நல்ல மார்க்ஸ் வந்து கொண்டே இருக்கும். அது மார்க்ஸ் வராம விட்டோன்னே அப்படியே சயின்ஸ் தான் உங்களுக்கு வெறுத்து போய்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த மேக்ஸ் எடுத்தாவே உங்களுக்கு வெறுப்பு வர, நெக்ஸ்ட் உங்களுக்கு மார்க்ஸே வராததுனால ஒருக்க நல்ல ஹார்ட் ஒர்க் கொண்டு பண்ணி நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்கன்னு சொன்னா ரைட், எனக்கு விளங்கிடுச்சு, இதுதான் என் மெத்தட் அப்படின்னு சொல்லி கணக்காக கொண்டு போயிங்க. இது வராம நீங்க ட்ரை பண்ணாம விட்டுறதுதான் மார்க்ஸ் குறைஞ்சு கொண்டே போறது காரணம். ரைட், இப்போ உங்களுக்கு வரும், ஷோரா வரும். நான் சொல்றது அப்படியே ஃபோக்கஸ் பண்ண. ரைட், அடுத்தது வந்து கார்பனுக்கு அடுத்தது வர்றது வந்து ஹைட்ரஜன். நான் குறியீடுகளையும் சொல்லிக் கொண்டே போறேன். ஆக்சிஜனுக்கு நாம ஓன்னு சொல்லுவோம், கார்பனுக்கு நாங்க சீன்னு சொல்லுவோம், ஹைட்ரஜனுக்கு நாங்க ஹைட்ரஜன் தான். ஆனா நாங்க உச்சரிக்கிற நேரம் கட்டாயம் ஹைட்ரஜன்
சொல்லுவோம். ஆக்சிஜன் ஆக்சிஜன் அல்ல, ஆக்சிஜன் வாசிக்க வேணும். இந்த தமிழ்நாடு தான் நாங்க ஆக்சிஜன் வாசிக்கிறோம். ஆனா இதுக்கு போறோம் நீங்க ஓலவல் கடந்தோடனே ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் படிக்க போறீங்க. அதனால ப்ரொனன்சியேஷனை வந்து இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனே வச்சுக்கோ. கார்பன் 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 இதான், அதுல வித்தியாசம் இல்ல. ஆக்சிஜன் அல்ல, ஆக்சிஜன். சரியா? ஆக்சிஜன் இங்கிலீஷால ஆக்சிஜன் சொல்லுவோம். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஐதரசன் வாசிக்குவாங்க. ஐதரசன் வாசிக்கிற நேரம் இங்கிலீஷால வாசிங்க, எழுதுற நேரம் எப்படி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே. அதாவது எப்படி எழுதினார்கள், இப்ப ஐதரசன் எழுதுறீங்க தானே? சரியா? அப்படி எழுதலாம் உங்களுக்கு. ஆனா வாசிக்கிற நேரம் கொஞ்சம் இங்கிலீஷ் உச்சரிப்படியே நீங்க வாசி. சரியா? ஹைட்ரஜன் எச்சால நாங்க சொல்லுவோம். இது மனிதன்ல தாவரங்கள வித்தியாசம். ஆனா மனிதன்ல எத்தனை இருக்குதாண்டா 10 வீதம் இருக்கு. சரியா? ஆனா முழு அங்கிகள்லையும் உலகத்தில் இருக்கக்கூடிய முழு அங்கிகள்லையும் முதலாவது ஆக்சிஜன், இரண்டாவது கார்பன், மூணாவது ஹைட்ரஜன், நாலாவது வந்து நைட்ரஜன், நைதரசன். என்னன்னு சொல்லுவோம் நாம. சரியா? மனிதர்கள் எத்தனை இருக்குதா? மனிதனில் 3 வீதம் காணப்படும். மிச்சது எல்லாம் இப்ப எத்தனை வருதுன்னு பாருங்க. 65, 18, 28, 83, 86, 96. டோட்டலா பாருங்க. டோட்டலா இந்த 4 மூலகங்களும் சேர்ந்து உலகத்துல 96 வீதம் காணப்படும். உலகத்துல 96 வீதம் காணப்படுவது எங்களோட உலகத்தில் இருக்கக்கூடிய அங்கிகள திணிவுல 96 வீதம் இருக்கிறது. என்னடா? கார்பனும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நைட்ரஜனும். நாங்க இப்படி பாடமாக்க வச்சிருக்க சொன்னு பாடமாக்க வச்சுவாங்க. சொன் CHON சொன்னு சொல்லி. அப்ப 4 மூலகங்கள் இருக்குது. யார் யாரு? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். சொன்னு சொல்லி ஆக வச்சுக்கோங்க. எல்லாமே எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் பாடமாக்குவாங்க. நீங்களும் அப்படியே பாடமாக்க வச்சுக்கோங்க. சரியா? சரிதான். ஓகே. அடுத்தது பாடமா வச்சுக்கோங்க. ஆனா ஓர்டர் யாஃப் வச்சுக்கோங்க. ஓர்டர்ல வந்து OCHN இதுதான் ஓர்டர். சரியா? ஆக்சிஜன் முதலாவது, இரண்டாவது கார்பன், நாலாவது ஹைட்ரஜன், அடுத்தது வந்து மூணாவது ஹைட்ரஜன், நாலாவது ஹைட்ரஜன். சரியா? ஆனா பாடமாக்குறதுக்காக வேண்டி சொல்லி பாடமாக்க வச்சு. சரியா? ஆனா இந்த ஓர்டர் இந்த இப்படி பாடமாக்கினா, அதாவது சொல்லி அது ஒழுங்கா வராது. OCHN வருது. சொன்னுடைய பாடமாக்கணும். சரியா? பாருங்க. அப்ப இன்னைக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, உலகத்துல 96 வீதமான உலகத்துல சொல்றாங்க. நாங்க மனிதன் சொல்லுவோமே, மனிதனில் எங்கட மனித உடம்புல மனிதனில்
96% என்ன காணப்படுது? இந்த 4 மூலகங்கள் தான் காணப்படுது. சரியா? இப்படியும் ஒரு கேள்வி வரலாம் பாருங்க. தாரது உண்டு, கேட்கறது உண்டு. அதனால நீங்க குலமாமை அமைஞ்சுக்கொள்ளணும். அப்ப இது 96% காணப்படுறது இந்த 4 மூலகங்களும் தான். சரியா? ஓகே. அப்ப கடைசி விஷயத்தோட நாங்க இன்னைக்கு முடிப்போம். ஓகே. கடைசி விஷயம் எத்தனை மணிக்கா இன்னைக்கு நேரத்தோட முடிக்கணும்னு யோசிச்சேன். ஒரே ஒரு தலைப்போட முடிச்சிருவோங்க. இன்னைக்கு நேரத்தோட முடிப்போம். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல வந்து கண்டினியூஸ் 1 hour நடக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் நேரத்தோட முடிக்கிறேன். சரியா? ஓகே. இப்ப 4 மூலகங்களுக்கு தானே இவங்க 4 பேரும் OCHN. சரியா? OCHN. இது 4 மூலகங்கள்ல புள்ளை 2 வகையா பிரிப்போம். சரியா? 2 வகையா நாங்க பிரிப்போம். அதாவது இந்த 4 மூலகங்களை ஆர்டர் பண்ற நேரம் ஒன்று நாங்க ஆர்டர் பண்ணுவோம் திணிவின் அடிப்படை. மனிதனின் திணிவின் அடிப்படை. பாருங்க, நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கோங்க. நான் நோட்ஸும் தருவேன். உங்களுக்கு மிஸ் பண்ற பாதியில எழுதி கொள்ளலாம். என்னோட சேர்ந்து ஃபாஸ்ட் எழுதுறாக்கள் அப்படியும் எழுதுங்க. அடுத்து டென்ஷன் ஆகணும். மிஸ் பண்ணல ஒரு வரி விட்டுட்டு போங்க. ஒரு வரி உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னா அந்த ஒரு வரி விட்டுட்டு போங்க. அடுத்தது உங்களுக்கு எழுதி கொள்ளலாம். சரியா? எனக்கு இதுக்கு வந்து ஒரு 200 பேஜ் காப்பி ஒன்று வச்சுக்கோங்க. எப்பயுமே இப்படி வேணாலும் உங்களுக்கு எழுதலாம். ரைட். மனிதனின் திணிவின் அடிப்படையில், அதே போல மனிதனின் உலர் திணிவின் அடிப்படையில் நாம் ஆர்டர் பண்ற நேரம் எதன் அடிப்படையில் ஆர்டர் பண்றோம் சொல்லி. சரியா? மனிதன் திணிவின் அடிப்படையில் ஆர்டர் பண்ணினா, மனிதன் திணிவின் அடிப்படையில் ஆர்டர் பண்ணினா எப்படி ஆர்டர் வரும்? 1 2 3 4ல முதலாவது வாரம் ஆக்சிஜன் நாங்க மேல பார்த்த மாதிரி 65% இருக்குது. ரெண்டாவது வாரது 18 கார்பன் 18% திணிவின் அடிப்படையில். ஓகே. மூணாவது வாரது ஹைட்ரஜன் 10%. நாலாவது வாரது நைட்ரஜன் 3%. சரியா? 3%. ஆனா அது வந்து திணிவின் அடிப்படையில் ஆர்டர் பண்ணினா, திணிவின் அடிப்படையில் ஆர்டர் பண்ணினா இந்த ஆர்டர் வரும். உலர் திணிவின் அடிப்படையில் ஆர்டர் பண்ணினா அந்த ஆர்டர் மாறுமா? என்னடா உலர் திணிவு அப்படின்னா அதுக்கு வாரு. சரியா? பொறுமையா. ஆனா ஆர்டர் மாறும். எப்படி திரும்ப ஆர்டர் வரும்? கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் வந்து. சரியா? உலர் திணிவில் ஆர்டர் பண்ணினா
சும்மா திணிவில் ஆர்டர் பண்ணினா இதுதான் ஆர்டர். என்னது? ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வியில வருது. நல்லா பாருங்க. மனிதன் உலர் திணிவில் ஆர்டர் பண்ணினா இதுதான் ஆர்டர். திணிவின் அடிப்படையில் ஆர்டர் பண்ணா இதுதான் ஆர்டர். சரியா? அப்படின்னா உலர் திணிவுண்டா என்ன? உலர் திணிவுன்னு சொன்னா இங்கே போட்டுக்கொள்றேன். உலர் திணிவு என்ன தெரியுமா? ஒரு மனுஷன்ல இருந்து ஒரு மனித உடம்புல உலர் திணிவு வளர்க்கணும்டா. இல்லாட்டி எது சரி ஒரு ஒரு பிராணியில உலர் திணிவு வளர்க்கணும் செய்யற. உதாரணமா பாம்புட உலர் திணிவு வளர்க்கணும். பாம்புட உலர் திணிவு சொன்னா உலர்ண்டா என்ன? உலர்ண்டா காய்ந்த அர்த்தத்தை கொடுக்கும். சரியா? காய்ந்த திணிவு. உலர் திணிவுண்டா என்ன? காய்ந்த திணிவு. அப்ப உலர் திணிவுண்டா காய்ந்த திணிவுண்டா என்ன தெரியுமா? உதாரணமா நாங்க பாம்புட உலர் திணிவு வளர்க்கணும்டா என்ன தெரியுமா நாங்க செய்வோம்? பாம்பை நெருப்புல போட்டு பத்த வச்சு, சரியா? 10 பத்த வச்சு, பத்தி முடிஞ்சோடனே பாம்புல இருந்து ஃபுல்லா பாம்பு பத்தவங்க என்ன நடக்கும்டா, பாம்பு உடம்புல இருக்கிற நீர் H2O சொல்லுவோம் தானே, நீர், அது வெளியே. பாம்பு உடல் திணி வளர்க்கணும்டா பாம்பு பத்த வச்சணும். மனுஷன் உடல் திணி வளர்க்கணும்னு என்ன செய்யணும்? மனுஷனை 10 பத்த வைக்கணும். பத்தி மனுஷன் உடம்புல இருக்க கூடிய அவ்வளோ நீரை அகற்றினோன்னே மிஞ்சக்கூடிய சாம்பலுக்கு தானே, மிஞ்சக்கூடிய சாம்பல் இருந்து என்ன கார்பன் எவ்வளவு இருக்குது, ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குது, நைட்ரஜன் எவ்வளவு இருக்குது, அளக்குறோம் தானே. அதுக்கு தான் நாங்க சொல்றோம் உலர் திணிவுன்னு சொல்லி. சரி, உதாரணமா நாங்க எலி ஒன்றுட உலர் திணிவு வளர்க்கணும். சரி, எலி ஒன்று உலர் திணிவு வளர்க்கணும். நாங்க அப்படி செய்யறல. இப்ப எல்லாம் நிறைய கல்குலேஷன் எல்லாம் வந்துருச்சு. உடம்பு நிறைய எவ்வளவு உலர் திணி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நாங்க கண்டுபிடிக்கும். அதெல்லாம் இப்ப பத்த வைக்கலாம் தேவையில்லை. சரியா? இப்ப எலி உலர் திணி வளர்க்கணும். எலியோட உடம்புல இருக்கக்கூடிய மூலகங்கள் உலர் திணி வளர்க்கணும். இப்ப நாங்க என்ன செய்வோம்? ஒரு எலிக்குட்டி ஒன்றை பிடிச்சுக்கொண்டு வந்து பத்த வைப்போம். ஃபுல்லா பத்த வச்சு அதுல இருந்து நீரெல்லாம் வெளியாக்கும். சூடாக்கி நீரெல்லாம் வெளியாகுது. அப்ப கடைசியா கருப்பு சாம்பல் கரடா ஒரு மிஞ்சும் தானே, கருப்பா சாம்பலா மிஞ்சும் தானே. சரியா? அந்த சாம்பல் இருந்து அந்த சாம்பல் எவ்வளவு கார்பன் இருக்குது, எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்குது, எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குது, எவ்வளவு நைட்ரஜன் இருக்குது அளவு. அப்படி அளக்கிறது தான் உலர் திணிவு. இப்ப மனிதன் என்ன செய்யணும்? மனிதனுக்கும் அதே கதை தான். அதே கதை தான். மனுஷன் உலர் திணிவு வளர்க்கணும்னா மனுஷனை பத்த வச்சோம். சூடாக்கி மனிதன்ல இருந்து அவ்வளவு நீரை மகட்டிட்டு அதுக்கு போற மிஞ்சக்கூடிய சாம்பல் இருந்து எவ்வளவு கார்பன் இருக்குது, எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்குது, எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது பாக்குறது தான் உலர் திணிவு. சரியா? அப்ப பாருங்க. அப்ப இன்னைக்கு வேலை எழுதி கொள்ளுங்க. இதோட முடிப்போம். என்ன சொன்னேன்? உலர் திணிவு எழுதுங்க. நீர் அகற்றப்பட்ட நிலை. நீர் அகற்றப்பட்ட நிலையில் உள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம்
இப்ப இந்த மாதிரி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். இது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி ஸ்டைல்ல போகாதார்கள். சரியா? ஆன்லைன் கிளாஸஸ் சொன்னாலே பொதுவா வந்து ஒரு இமேஜ் ஒண்டிக்குது. சார் இந்த இப்படி எல்லாம் ஸ்கிரீன் எல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க சில இடங்கள்ல. பின்னுக்கு இது பேசிக்கொண்டே இருப்பாரு, இல்லாட்டி போர்டை வச்சு விளங்கப்படுத்துவாங்க. பாதி நேரம் ஸ்ட்ரக் ஆகும், பாதி நேரம் திரும்பி கொண்டு போகும். சரியான ரெக்கார்டிங் எடுத்துக்கொள்ள எல்லாம் வைக்கும். ஆனா அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒரு நாங்க 2020 ஸ்டார்ட் பண்ணோம். 21 22 போகுது. கிட்டத்தட்ட 2 வருஷமா எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சு பிள்ளைகளுக்கு வரக்கூடிய அவ்வளவு ப்ராப்ளம் எங்களுக்கு தெரியும். அதை வச்சு எல்லாம் சால்வ் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். சோ உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. சரி, இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து மற்றதுகளை விட பெரும்பாலும் டிஃபரெண்டா தான் இருக்கு. ஓகே, அப்ப பாருங்க, நீர் அகற்றப்பட்ட நிலையில் உள்ள திணிவு உலர் திணிவு எனப்படும். சரியா? பாருங்க, ஏன் இத பாருங்க, உலர் திணிவின் அடிப்படையில் பாக்குற நேரம் ஏன் ஆக்சிஜன் கீழே வந்து கார்பன் மேல போகுது. அதாவது சும்மா திணிவா பார்த்தா, அதாவது பத்த வைக்காம சூடாக்காம சும்மா ஒத்தட்ட திணிவா பார்த்து ஆக்சிஜன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்த பிடிக்குது. ஆனா பத்த வச்சுட்டு உலர் திணிவா பாக்குற நேரம் கார்பன் முதலாவது இருக்கிறது. சரியா? உங்களுக்கு ஒரு க்ளூ தாரேன். நாங்க உலர் திணிவை யாரு சொல்றேன்னு பார்ப்போம், யாரு சொல்லணும்னு பார்ப்போம். ஒரு க்ளூவும் தாரேன் நான். ஏன், அதாவது இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? அதாவது ஆக்சிஜன் கீழே வந்து கார்பன் மேல போறதுக்கான காரணம் என்ன? க்ளூ தாரேன். இப்ப சொல்லலுமான ஆக்கள் சொல்லுங்க, க்ளூவை கேட்டுட்டு சொல்ற ஆக்கள் சொல்லுங்க. சரியா? ஏன் இந்த மாற்றம்? பாம்பை பத்த வைக்கிற நேரம் நீர் வெளியேறு. நீர் வெளியேற நேரம் நீரோட ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தே வெளியேறு. அதுதான் நான் தரப்போற க்ளூ. சரியா? இப்ப என்ன சொல்லுங்க, ஏன் உலர் திணிவுல பாக்குற நேரம் கார்பன் முதலாவது இடத்தை பிடிக்கும்? கார்பன் முதலாவது இடத்தை பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? சட்ட சொல்லுங்க, சட்ட சொல்லு முதலியா பார்ப்போம். யாரு சொல்லுங்க பாப்போம். ஆக்சிஜன் கீழே வந்ததுனால அது தெரியும் எனக்கு. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, ஆக்சிஜன் ஏன் கீழே வருது? ஹார்ட் பீட் இல்ல சுவாசம். H2 உடன் O2 வெளியேறுவதால். H2O உடன் இப்ப கேஸ் குக்கர்ல எல்லாம் பதுங்கி இருக்கும். அது இல்லை, என்னது கேஸ் குக்கர்ல எல்லாம் படுங்கி அடுங்கி இருக்குமா? நெருப்புல பத்துறதால கார்பன் வரும். இப்ப கேஸ் குக்கர்ல எல்லாம் படுங்கி இருக்குமா?
இப்ப இந்த கேள்வி நல்லா விளைக்கோங்க. பிரிச்சா கார்பன் தான் மிஞ்சும். எஸ், அதுவும் ஒரு நல்ல ஒரு விளக்கம். வேற யாரும் சொல்லுங்க, நீரோட சேர்ந்து ஆக்சிஜன். எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட். யார் இது சொன்ன? நீரோட சேர்ந்து ஆக்சிஜனும் வெளியேறதுனால ஆக்சிஜன் வீதம் குறைஞ்சிருக்கு. நான் சொல்றது எஸ், இதுதான் வேற. ஆக்சிஜனும் சேர்ந்து வெளியேறதுனால. இது பாருங்க புள்ளியில், நாங்க பத்த வைக்கிற நேரம் வாட்டர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வெளியே போறதுனால அதோட வீதம் குறையும். எஸ், வெரி குட். நாங்க பத்த வைக்கிற நேரம் உடம்புல இருந்து கார்பன் போகல, சரியா? உடம்புல இருந்து நீர் போறதுனால நீர்ல இருக்கிற ஆக்சிஜனும் போய்க்கிறது உடம்புல இருந்து. அப்ப என்ன செய்யுது? ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி கார்பன் போகுது இல்ல, கார்பன் முதலாவது இடத்தை பிடிச்சுக்கொள்ளு, சரியா? விலங்காதாக்கள் யோசிச்சு திரும்ப விலங்காதாக்கள். உடம்புல H2O நீர், நீருக்குரிய குறியீடு. நீர் வந்து 2 ஹைட்ரஜனையும் 1 ஆக்சிஜனையும் கொண்டிருக்கு, சரியா? இப்ப யாரோ ஒருத்தர் சொன்னீங்க அடுப்பு, அந்த ரைஸ் குக்கர் அடுப்புல எல்லாம் வந்து கருப்பா படிடுது. எஸ், நீங்க சொல்றது சரி. நாங்க ஒரு தாவரம், இப்ப நாங்க என்ன சொல்லி கறி ஆக்குறோம்னா அந்த கறியில் இருக்கிறது என்னது? இறைச்சி ஆக்குறோம் வைங்களே, இறைச்சி கருகினொன்னு, இறைச்சி நல்லா கருகினொன்னு கடைசிக்கு மிஞ்சுறது என்னது? கருக்கட்டி தம்மியும், கருப்பா தம்மியும். காரணம் என்ன? கார்பன். கார்பன் அதிக அளவு காணப்படுது. கார்பன் வந்து கருப்பு, சரி. இப்ப உங்களோட பென்சில் கார்பனால் ஆக்கப்பட்டிருக்கு, அந்த கலரை பாருங்க பாப்போம். அப்ப நாங்க இப்ப இந்த இது பாருங்க, பாண்ட மேல் துண்ட பாருங்க கருப்பாயி. ஏன் காரணம் என்ன? இந்த மேல் துண்டு வந்து அதிக அளவு சூடாகிறதுனால அந்த மேல் அந்த பாண்ட இந்த மேல் துண்டில் இருக்கிற இதுல இருந்து நீர் வெளியேறிடுச்சு, H2O. நீர் வெளியேற ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி நீரோட ஆக்சிஜனும் சேர்ந்து போகுது தானே. நீர் வெளியேற நேரம் ஆக்சிஜனும் சேர்ந்தே வெளியே மிஞ்சுறது யாரு? கார்பன். அப்ப கார்பன் என்ன கலர்? கருப்பு கலர். அதனாலதான் எங்களுக்கு கருப்பா விளங்குது பான் எல்லாம், சரியா? அடுத்தது இப்ப அடுப்புல வந்து அடியில கருப்பா படிக்கிறது காரணம் என்னன்னா அந்த அடித்துண்டு தான் அதிக அளவு சூடு வருது. கேஸ் பத்துறது அடியில தானே, அடிதான் அதிக அளவு சூட பெற்றுக் கொள்ளுது. அதனால அடித்துண்டு நல்லா கருப்பாகும். ஏன்னா அந்த இடத்துல கார்பன் வந்து படியுது, சரியா? ஓகே, இவ்வளவுதான் விஷயம். ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். அதாவது நெருப்பிக்கு தானே, நெருப்பு ஏன் செம்மஞ்சள் அல்லது மஞ்சள் நிறம், சரியா? அல்லது சிவப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு நிறம் அப்படி இருக்குமே. ஏன் இந்த நிறத்தை பெற்றுக்கொள்ளுது அப்படின்றது ஒரு பொது ஒரு கேள்வி. இதுக்கான விடையை தேடிக்கொண்டு வாங்க. நாங்க இந்த மிச்சம் படிக்கல, ஒரு பக்கமும் நாங்க படிக்கல இந்த கிளாஸ்ல. நான் ஒரு அறிமுகமுடுதம் செய்ய நினைச்சேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் எப்படி சிலபஸ் போகுதுன்னு பாக்குறதுக்கு தான். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து 1.5 hour செய்வோம்.
ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் நான் செய்ய போறேன். ஃபாஸ்டா போறேன், ஸ்லோவா போறேன், இல்லாட்டி என்ன சரி பேப்பர் செய்யணும் உங்களுக்கு டவுட்ஸ் சரி இருந்தா, இல்லாட்டி என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த சயின்ஸோட சம்பந்தப்பட்ட என்கிட்ட கேட்கலாம். சரியா, என்னோட மெசேஜ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. மெசேஜ் பண்ணுங்க. சரியா, கோல் எடுத்து பேசலாம், பிரச்சனை இல்லை. ஆனா மெசேஜ் பண்றது மிச்சம் வர வைக்கத்தக்கது. ஓகே, ரைட். ஜஸாக்கல்லாஹ். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். ஓகே, அந்த ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் படம் காட்டுறோம். ஸ்டீவன் அல்ல, ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர் தான் அந்த இவர சயின்டிஸ்ட். பட் கண்டிஷன் என்னன்னா எனக்கு அது பேர் மறந்துச்சு. அமயோட்ரோபிக் லேட்டரல் ஸ்க்லெரோசிஸ், ஏஎல்எஸ். ஓகே, ஏஎல்எஸ் ஒரு கண்டிஷன் உண்டு. நான் இந்த கண்டிஷனை பத்தி ஒரு நாளைக்கு விளங்கப்படுத்துறேன், என்ன நடக்குதுன்னு சொல்லி. அமயோட்ரோபிக் லேட்டரல் ஸ்க்லெரோசிஸ். ஓகே, இவர் தான் இந்த இவர் அதாவது இவர் பிறந்தோன்னு இவருக்கு இந்த கண்டிஷன் இல்ல. இவர் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அவர் நினைக்கிறேன் அவர்கிட்ட பிஹெச்டி முடிக்கிற நேரம், அவர்கிட்ட பிஹெச்டி செஞ்சு கொடுக்கிறதான இவருக்கு இந்த நடந்துச்சு. ஈவன் இவர் நான் நினைக்கிறேன் கல்யாணம் முடிச்சிங்க அந்த டைம்ல. இல்ல கல்யாணம் முடிச்சிக்கல அவருக்கு. நான் நினைக்கிறேன் அவருக்கு வைஃப் இருந்தாங்கள சரியா. இந்த நான் கதையில பாக்குற நேரம் அவருக்கு பிஹெச்டி செய்யறக்குள்ளதான் இவருக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அவரோட பிஹெச்டி தீசிஸ முடிக்கிறது கொஞ்ச நாளைக்கு முதல்ல அவரோட ரிசர்ச் செஞ்சு கொண்டிருந்தது இவருக்கு இந்த பிரச்சனை வந்து. ஓகே, சரி, ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.